कैलासशिखरे रम्ये शङ्करस्य शिवालयम् देवभगाः तत्रमो धन्यम् धन्ये मनः शिवसङ्कल्पमत्वम् प्रयतप्रणवोङ्कारम् प्रणवम् पुरुषोत्तमम् ओङ्कारम् प्रणवाध्यानम् धन्ये मनः शिवसङ्कल्पमत्वम्. குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு ஸ்மால் பாய் வாண்டட் டு மீட் காட். ஒரு நாளைக்கு அவ அம்மா கிட்ட போய் சொன்னா, அம்மா எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி கொடு, ஐ எம் கோயிங் டு மீட் காட் அப்படின்னு. அவ அம்மாக்கு ஒண்ணுமே ஃபர்ஸ்ட் புரியல. அவ கேட்டா, என்னடா சொல்ற, எங்க போற அப்படின்னு. அப்ப அந்த பாய் சொன்னா, இந்த பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு தான் நான் போறேன், சீக்கிரமா நான் வந்துடுறேன் அப்படின்னு. அவ அம்மா உடனே சொன்னா, சரி ஜாகிரதையா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேக், ஜூஸ் அதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்தா. அந்த பாய் பார்க் போர்ச்சேலி ஹி வாஸ் சர்ச்சிங் ஃபார் காட். கொஞ்சம் அந்த பார்க் போன அப்புறம் அங்க இப்படி சுத்தி பார்த்தான், எங்கேயாவது உட்கார இடம் இருக்கா அப்படின்னு. அங்க ஒரு பெஞ்ச்ல ஒரு லேடி வாஸ் சிட்டிங். அவ ரொம்ப அப்செட்டா இருந்தா அண்ட் இன்ஃபேக்ட் ஷி வாஸ் கிரைங். அப்போ இந்த பாய் அந்த லேடி கிட்ட போய் கேட்டான், உங்க பக்கத்துல நான் உட்காரட்டுமா அப்படின்னு. அந்த லேடி சொன்னா, தாராளமா உட்கார்ந்துக்கோ அப்படின்னு. ரெண்டு பேரும் கொஞ்சம் டைம் ஒண்ணுமே பேசிக்கல. அதுக்கப்புறம் அந்த பாய் ஸ்லோவா கேட்டான், உங்களுக்கு ஓகேனா என்கிட்ட சொல்லுங்க, ஏன் இவ்வளோ அப்செட்டா இருக்கே அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொன்னா, என்னோட சன்னோட நான் ஃபைட் பண்ணிட்டேன், அதனாலதான் ஐ எம் ஃபீலிங் டவுன் அப்படின்னு. அப்ப அந்த பாய் சொன்னா, அப்படியா, ஓகே உங்களுக்கு நான் உங்களோட பேசினாக்க அப்படின்னு, இல்ல நான் டிஸ்டர்ப் பண்றேனா. அப்ப அந்த லேடி சொன்னா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கான்வர்சேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பாய் நிறைய ஜோக் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறச்சேல அந்த லேடி ஸ்மைல் பண்ணினா. அப்போ அந்த பாய் சொன்னா, உங்களோட ஸ்மைல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொன்னா, தேங்க்யூ மை பாய், யூ மேட் மை டே, நீ கொடுத்த காம்ப்ளிமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அந்த லேடியும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் அந்த பாய்க்கு சொன்னா. அதுக்கப்புறம் அந்த பாய் ஸ்விங் லேடர்லாம் விளையாடச்சேல அந்த லேடி கூடவே தான் ஷி வாஸ் ஸ்டாண்டிங். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாய் சொன்னா, நான் நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கேக், ஜூஸ்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடச்சேல அந்த பாய் இன்னும் நிறைய ஜோக் சொன்னா, ஜஸ்ட் டு மேக் த லேடி ஸ்மைல். அப்போ அவன் ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு அந்த லேடி ஸ்மைல் பண்றச்சேல. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்தோன்னே அந்த பாய் சொன்னா, நான் கிளம்பணும், டைம் ஆயிடுத்து, ஐ எம் வெரி ஹாப்பி உங்களை மீட் பண்ணினேன், இன்னைக்கு நான் மீட் உங்களை பண்ணதுல ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னு அவ அம்மா கேட்டா, என்னடா டிட் யூ மீட் காட் அப்படின்னு. அப்ப அந்த பாய் சொன்னா, எஸ் அம்மா, ஷி ஹாஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த லேடி வீட்டுக்கு போனோன்னு அந்த லேடியோட சன் கேட்டான், என்ன அவ்வளோ அப்செட்டா நீங்க கிளம்பி வெளில போனேன், இப்ப அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன், என்ன ரீசன் அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொன்னா, நான் இன்னைக்கு காடோட கேக் சாப்பிட்டேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விடவே ரொம்ப யங்கா இருந்தா அப்படின்னு. ஒரு கோட் ஒன்று இருக்கு, காட் இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர் பட் விசிபிள் வென் யூ மேக் சம் ஒன் ஹாப்பி அப்படின்னு. அது நம்மளுக்கே அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் நம்ம கிட்ட சொல்றச்சேல, உன்னால நான் ஹாப்பியா இருக்கேன் இன்னைக்கு, யூ மேட் மை டே அப்படின்னு அவ சொன்னாக்க. ஸோ நீங்க இந்த ஸ்டோரியிலேருந்து வேற ஏதாவது லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். நான் சொல்ல போற ஸ்டோரி இன்னைக்கு ரொம்ப காமனான ஸ்டோரி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேமிலியில அப்பா, அம்மா, ஒரு 6-year-old சன் அண்ட் தாத்தா. அப்பாவோட அப்பா இருந்தாலாம். அவருக்கு ரொம்ப வயசாயிடுத்து. ஸோ அவரோட டெய்லி ரொட்டீனே ஸ்லோ டவுன் ஆயிடுத்து. ரொம்ப ஸ்லோவா தான் ஹீ கேன் வாக், மெதுவா தான் சாப்பிடுவார் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இந்த டாட்டர் இன் லாக்கு அவருக்கு சர்வ் பண்றதே அவளுக்கு பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் அவரை திட்டின்டே இருப்பா. அண்ட் அவ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தோடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவா, ஒரு பெரிய சண்டை நடக்கும். அண்ட் ஷி வில் சே, ஒரு நர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க உங்க அப்பாவை பாத்துக்கிறதுக்கு, குழந்தையும் பாத்துக்க முடியாது அண்ட் உங்க அப்பாவுக்கும் இவ்வளோ வயசாயிடுத்து அப்படின்னு ஒரு ஃபைட் அவ ரெண்டு பேருக்குள்ளயும் நடக்கும். இந்த தாத்தாக்கு பேரனை ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த கிராண்ட் சன்னுக்கும் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். அண்ட் தே வில் ஸ்பெண்ட் டைம் டுகெதர், பிளேயிங், சாட்டிங், அந்த மாதிரி நிறைய விஷயம் அவ ரெண்டு பேரும் தே வில் சிட் டுகெதர் அண்ட் டூ இட்.
அண்ட் அந்த தாத்தாக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது. அந்த டைம் ஸ்பெண்ட் வித் த ஃபேமிலி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு டின்னர் போது அவர் கையிலேருந்து அந்த பிளேட் கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். அப்போ அந்த டாட்டர் இன் லா வந்து பெரிய சீன் கிரியேட் பண்ணி ஷி வில் சே, ஒன்று நான் இருக்கணும் இந்த வீட்டில், இல்லைன்னா உங்க அப்பா இருக்கணும்ட்டு ஷில் ஜஸ்ட் வாக் அவே. அப்போ இந்த சன் போய் அவ அப்பா கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணிட்டு ஹி வில் சே, அப்பா கொஞ்சம் டைம் கொடுங்கோ, ஒரு நல்ல பெஸ்ட் ஓல்ட் ஏஜ் ஹோம் நான் கண்டுபிடிச்சு உங்களை அங்கே கொண்டு போய் சேர்க்குறேன், அங்கேயாவது நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருங்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த டாட்டர் இன் லா வந்து ஒரு வுடன் போலில் கொஞ்சம் சாதம் போட்டு அவருக்கு தனியாக ரூமில் கொண்டு போய் வச்சுடுவார். அந்த தாத்தா வந்து ரொம்ப மிஸ் பண்ணார் எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றது. அண்ட் ரொம்பவே வந்து டவுன் ஆயிட்டார் அவர். ஒரு நாளைக்கு அந்த சின்ன பையன் வந்து பிளாக்ஸ் வச்சு உடன் போல் பண்ணினான். அதை கொண்டு போய் அவள் அப்பா அம்மா கிட்ட காமிக்கிறச்சேல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணினா. அண்ட் அந்த பாய் சொன்னா, உங்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்பா அவ கேட்டாலும் எங்களுக்கு எதுக்குடா அப்படின்னு. ஹீ செட், இல்லப்பா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல வந்து தாத்தா மாதிரி நீங்க 2 பேரும் ஓல்ட் ஆயிடுவேல், உங்களுக்கு நிறைய விஷயம் பண்ண முடியாது. இன்கேஸ் என்னோட வைஃப்க்கு வந்து உங்களை பிடிக்கலன்னா இதே மாதிரி தான் உங்களை தனியா ரூம்ல வச்சுட்டு நான் இந்த போல்ல உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னானா. அந்த மினிட் அந்த மாம்க்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. எவ்வளோ பெரிய பிளண்டர் பண்ணியிருக்கோம் நம்ம குழந்தைய உட்காத்தி வச்சு சொல்லி கொடுத்தாதான் அவ வந்து தே வில் லேர்ன்னு கிடையாது. நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், நம்ம எப்படி பாக்கி பேரை ரெஸ்பெக்ட் பண்றோம்னு அவ வந்து தே வில் ஜஸ்ட் வாட்ச் அஸ் அண்ட் தே வில் லேர்ன் சோ மெனி திங்ஸ் அப்படின்னு. அந்த மொமெண்ட்ல ஷி வெண்ட் அப்பாலஜைஸ்ட் அவளோட ஃபாதர் இன் லா கிட்ட. அண்ட் அன்னிலேருந்து ஷி ஸ்டார்டட் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம். அவ்வளோ நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாலாம். நம்மளோட அப்பா அம்மாக்கும் சரி, நம்மளோட லவ்ட் ஒன்ஸ்க்கும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷியஸான கிஃப்ட்னா நம்மளோட டைம் தான். ஆஸ் தே கெட் ஓல்டர் அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேல இருக்கிற ஆசை ஆப்வியஸா குறைஞ்சு போயிடும். அவளுக்கு வேண்டியதெல்லாம் நம்மளோட உட்காந்து பேசுறது அண்ட் கிராண்ட் கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதெல்லாம் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வேற ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஷேர் our thoughts. Have a good day. குருவே சரணம். चन्द्रशेखरा ईशा ईशा सुन्दरेश्वरा